ஆவிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் காண இருப்பது திருவாரூர் மாவட்டத்தின் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு அழகிய கிராமத்தில் நடந்த கார்த்தி என்பவரின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சியை இன்று காண இருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். கார்த்தி என்பவர் ஐடிஐ படித்துவிட்டு வேலைக்காக கோயம்புத்தூர் செல்கிறார். கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறார். அங்கு உணவு மற்றும் இருப்பிடங்கள் அளிக்கப்படுகிறது. அவர் மிகவும் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அன்று தனது நண்பர்களுடன் ரயில் தண்டவாளத்தில் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது நண்பன் ஒருவன் தான் கையில் பொட்டணத்தில் வைத்திருந்த மீன் துண்டை கார்த்தியிடம் கொடுக்கிறார். மற்றவர்கள் அங்கேயே சாப்பிட்டுவிட்டு கிளம்புகின்றனர். ஆனால் கார்த்தியோ மீன் மிகவும் பிடிக்கும் என்பதால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுவிட்டு நடந்து கொண்டே சாப்பிடுகிறார். நண்பர்களுடன் பேசிக்கொண்டும் தண்டவாளத்தில் நடந்து கொண்டும் சாப்பிடுகிறார். பிறகு திடீரென்று நண்பர்கள் கார்த்தியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் கார்த்தி ஏதோ ஒரு பக்கம் கண்கள் விழி பிதுங்க பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கண்ட நண்பர்களுக்கு மிகவும் அச்சமாக இருந்தது. உடனே கார்த்தியை பழைய நிலைக்கு கொண்டு வர 2 உலுக்கு உலுக்கினர். மறுபடியும் கார்த்தி பழைய நிலைக்கு வந்தார். கார்த்தியை நண்பர்கள் ரூமுக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது வரைக்கும் நார்மலாக தான் இருந்தார் கார்த்தி. பிறகு இரவு 12 மணி இருக்கும். நண்பர்கள் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது திடீரென்று விழித்தெழுந்தார் கார்த்தி. அலறிய சத்தம் கேட்டு நண்பர்கள் எழுந்து கார்த்தி என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். உடனே அதற்கு கார்த்தி முன்பு போல் விழி பிதுங்கிக் கொண்டு பார்த்து கொண்டிருந்தார். பேசாமல் இருந்தார். நண்பர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. மிகவும் குழப்பமான நிலையில் இருந்தனர். கார்த்தியிடம் மீண்டும் பேச்சு கொடுக்க கார்த்தியின் குரலில் மாற்றம் தெரிந்தது. அப்போது கார்த்தி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க. தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க என்று கூறிக்கொண்டிருந்தார். கார்த்தி கூறியதை உணர்ந்து கொள்ளாத நண்பர்கள், என்னடா அவன் இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கான், ஒன்றுமே புரிய மாட்டேது, என்னமோ தெரியாமல் பண்ணிட்டேன் என்னை விட்டுருங்கன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அதான்டா எனக்கும் புரியலை, என்னமோ இது வரைக்கும் அந்த மாதிரி பேசுனதே இல்லையே என்று கூறிக்கொள்கின்றனர் மாறி மாறி. கார்த்தியோ கூறியதையே திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார். அவரது குரல் மாற்றத்தைக் கண்டு நண்பர்கள் அச்சமடைந்தனர். சத்தம் அதிகமாக பக்கத்து ரூமில் உள்ள நண்பர்கள் அனைவரும் வந்து கார்த்தியை பார்த்தனர். உடனே ஒருவன் தன் கையில் வைத்து விபூதியை எடுத்து வந்து கார்த்தியின் மேல் தெளித்துவிட்டு முகத்தில் பூசினார்.
கார்த்தி சாந்தமடைந்து மீண்டும் உறங்கிவிட்டான். இதை கார்த்தியின் நண்பர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.